அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தெமட்டகுட துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கண்காணிப்பில் கேமராக்கள் பதிவாகியுள்ள நிலப்படங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பம். நாட்டின் 25 மாவட்டங்களிலும் அனர்த்த முன்னெச்சரிக்கை ஒத்திகைகளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று முன்னெடுப்பு. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 10ஆம் நாள் பயணம் இன்று. தெமட்டகுட பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள நிலப்படங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் தெமட்டகுட போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தெமட்டகுட பேஸ்லைன் வீதியின் கலனி வெளிராயில் கடவைக்கு அருகில் கடந்த 8ஆம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் கடந்த 8ஆம் திகதி 11:45 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் கூறினர். காரில் சென்று கொண்டிருந்த 4 மீது இனந்தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காரின் சாரதி படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சிலரிடையே இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கலாம் என தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். சர்வதேச அனர்த்த தவிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாட்டின் 25 மாவட்டங்களிலும் அனர்த்த முன்னெச்சரிக்கை ஒத்திகைகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று முன்னெடுக்க உள்ளது. இதன் பிரகாரம் 14 சுனாமி எச்சரிக்கை ஒத்திகைகளும் 6 மண் சரிவு எச்சரிக்கை ஒத்திகைகளும் 5 வெள்ள அனர்த்த ஒத்திகைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இடம்பெறவுள்ளன. மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு கிராமத்தில் அனர்த்த முன்னெச்சரிக்கை ஒத்திகைகள் நடைபெறவுள்ளது. இதன்போது விசேட தேவை உடையவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட உள்ளது. சர்வதேச அனர்த்த தவிர்ப்பு தினம் அக்டோபர் 13ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 10ஆம் நாள் பயணம் இன்று காலை புத்தளத்தில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று காலை புத்தளத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி நீர்கொழும்பை சென்றடையுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் புத்தளத்தில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். இலங்கை திருநாட்டில் நடைபெறவுள்ள 23வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் ஊடக அமைச்சின் அனுசரணையின் ஊடாக வலம் வந்து கொண்டிருக்கும் வாகன தொடரணி இன்று புத்தளத்திலிருந்து சிலாபம் ஊடாக நீர்கொழும்பை சென்றடைய உள்ளது. இன்றைய தினம் எமது அயல் நாடான இந்திய தேசத்தின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அதன் பின்னர் சிலாபம் ஊடாக நீர்கொழும்பை சென்று இன்றைய நாளுக்கான எமது பயணத்தை நிறைவு செய்ய உள்ளோம். நேற்றைய தினம் நமக்கு மக்கள் அமோக வரவேற்பினையும் ஆசீர்வாதத்தினையும் வழங்கியிருந்தனர். இன்றைய தினம் புத்தளம், சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு வாழ் மக்கள் நமக்கான ஆசீர்வாதத்தினையும் பாராட்டுகளையும் வழங்குவதற்கான அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. சந்தர்ப்பத்தை தவறவிடாது அனைவரும் நாம் பயணிக்கும் வீதியின் இரு மரங்கிலும் தாய் திருநாட்டின் தேசிய கொடியை அசைத்து ஆசீர்வாதிக்குமாறு நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். நீங்கள் மும்முடன் இணைந்து பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஆட்சி செய்தியை வழங்குவதற்கு தயாராக இருக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன், புத்தளம் நகரில்.
ஆஸ்திரேலியாவிற்கான சட்டவிரோத ஆட்கடத்தலில் ஈடுபட்டிருந்த இருவர் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், மானிப்பாய் மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் கல்முனை பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு ஆட்கடத்தல்களை அனுப்புவதற்காக இந்த சந்தேக நபர்கள் பலரிடம் காணி உறுதி பத்திரங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் சந்தேக நபர்கள் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை தமது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்துள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். மானிப்பாயில் 32 பேரிடமிருந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பணம் பெற்றுள்ளதாக விசாரணைகளின் போது வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் போலீசார் கூறினர். அத்துடன் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆட்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பஸ் மற்றும் லோரி என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும், எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.